பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான மேன்மையான கிருபையுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீங்க. நாங்களும் இணைந்து உங்களோடு ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆத்துமாகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சிலர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு வாக்கு தத்துவம்லாம் நிறைய கொடுக்கிறார் பிரதர், நிறைய தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா? அந்த வாக்கு தத்துவம்லாம் ஒன்றும் என் வாழ்க்கையில நிறைவேறலையே, காலங்கள் கடந்தது, தாமதமானது, என் வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் தொலைஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு கொடுத்த வாக்கு தத்த கார்டு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? என் வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தை நானே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றார், வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதற்காக தான் உங்களை பூஸ்ட் பண்ணும்படியா வந்திருக்கிறார். பலர் இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறீங்கல்ல. என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எங்கே? என்னை வாளாக்காமல் தலையாக்குவேனாரு, ஆனா நானும் இன்னைக்கு வாழை போல இருக்கிறேன். கீழாக்காம மேலாக்குவேனாரு, ஆனா நானும் வாழை போல இன்னைக்கு இருக்கிறேனே. நான் இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்கலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 33:14 வசனத்துல, அருமையான எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரப்போகிறது. நாள் அல்ல, நாட்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிரசங்கில அருமையான சாலமோன் ஞானி சொல்லுகிறார், அழுகிறதற்கென்ற ஒரு காலம், சிரிப்பதற்கென்ற ஒரு காலம், நடுவதற்கென்ற ஒரு காலம், நட்டதை பிடுங்குவதற்கென்ற ஒரு காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ உங்க வாழ்க்கையில கூட பல நாட்கள் அழுகையிலே போயிருச்சுல. ஒண்ணு வேண்டாம், இந்த ஆகஸ்ட் மாதத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதுல எத்தனை வியாதி, எத்தனை படுக்கைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள். அது ஏதோ ஒரு நாள் இருந்திருந்தா பரவாயில்ல பிரதர், பல நாட்கள் நான் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கிறேன், பல நாட்கள் நான் ஆண்டுடைய சமூகத்தில் அழுதிருக்கிறேன், பல நாட்கள் நான் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த நாட்கள் எல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாட்களை நீ கடந்து வந்துட்ட மகனே மகளே, இனி ஒரு நாட்கள் வரப்போகிறது உன் வாழ்க்கையில. அது கண்ணீரின் நாட்களா இருக்காது, துக்கத்தின் நாட்களா இருக்காது, மாறாக உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற நாட்களா இருக்கும். அவர் ஒன்று கொடுத்தாருன்னா, இன்னைக்கு நம்மலாம் பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நம்ம மொபைலில் ரீசார்ஜ் பண்ணும்போது 10 ரூபாய்க்கு போடுவோம், அது 10 நிமிஷத்துலேயே தீர்ந்து போயிடும். இன்னைக்கெல்லாம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் அப்படியே வந்துருச்சு, காம்போ ஆஃபராக வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாட்கள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. 419 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 84 நாட்கள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ ஒரு நாளைக்கு மட்டும் அதை கொடுக்கறது இல்லை, 84 நாளைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியே நாட்களுக்கு, பல நாட்களுக்கு அவங்க ஆஃபரை கொடுக்கும்போது, பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, இதோ நாட்கள் வருகிறது, அது மகிழ்ச்சியின் நாட்கள், சந்தோஷத்தின் நாட்கள், அது ஒரு ஃபுல் பேக்கேஜோட உங்க வாழ்க்கையில் வரப்போதான். இன்னைக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது, அப்போல்லாம் தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, எஸ்எம்எஸ்க்கு ஒரு பேக்கு, ரோமிங்க்கு ஒரு பேக்கு, கால்க்கு ஒரு பேக்கு, இன்கமிங் கால்க்கு ஒரு பேக்கு, இன்டர்நெட்டுக்கு ஒரு பேக்குன்னு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே ஒரே இதில் வந்துருச்சு. அதுவும் ஒரு நாளைக்கு இல்லை, 84 நாளுக்கு வந்துருச்சுல. எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே உனக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜா இந்த மாசத்துல நான் உனக்கு கொடுக்க போறேன், இந்த நாட்கள்ல நான் உனக்கு கொடுக்க போறேன். இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்தார்ல, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா செய்யறேன்னு சொன்னார்ல, அந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய போறார், இந்த மாதம் முழுவதுக்கும் செய்ய போறார். சந்தோஷமா உங்களுக்கு? என்ன சொல்றார் ஆண்டவர்? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றார், நான் சொல்ல. அப்பொழுது என்ன நடக்குமா? இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அப்பொழுது நான், இதை சொல்லுகிற தேவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியமாய் கொண்டிருக்கிறவர். யார் இஸ்ரவேல்? நீங்க தான் இஸ்ரவேல்.
இஸ்ரவேல் குடும்பம் நீங்க தானே. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். அப்ப இஸ்ரவேலின் குடும்பத்துக்கு இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு உரிய வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் அல்ல. இதை பார்க்கிற உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தலைமுறைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் குடும்பத்தாகிய உனக்கும், யூதாவின் குடும்பமாகிய உனக்கும் நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். இது ஏதோ ஒரு மனிதர் சொல்லியிருந்தா, மனிதர்கள் கண்டிப்பா வாக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வாக்கு தவறிடுவாங்க. அவங்களுக்கு வேலையே வாக்கு தவறுறது தான். ஆனா நம்ம ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நீரோ மாறாதவர் நம்ம பாடுறோம்ல. வானம் பூமி ஒளிந்து போனால் அவர் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அதில் இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு தத்துவம்லாம் நிறைவேறலன்னு சொல்றீங்களா? நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில சொன்னதை செய்வார். சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். அவர் நிறைவேற்றுகிறவர். நல் வார்த்தையை, கெட்ட வார்த்தை இல்லை, உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறார்ல, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உங்களுக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உங்களுக்கு வேலையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல, சீக்கிரம் வீடு கட்டுவீங்கன்னு சொல்லியிருக்காருல, நல்ல ஒரு வாகனத்தை வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்காருல, நல்ல திருமணம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காருல. என்ன உங்களுக்கு சொன்னாரோ உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். Hallelujah. The days are coming, declares the Lord, when I fulfill the good promise I made. இதை யார் மேட் பண்ணது? ஐ மேட் அப்படின்ற நான் தான் அதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஐ மேட் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜூடா. அவர் சொன்னதுனால அவர் நிறைவேற்றுவார். கவலைப்பட வேண்டியது அவர் தான். ஐயோ, நான் வாக்கு கொடுத்துட்டேனே, நான் எப்படி நிறைவேற்றுறதுன்னு அவர் தான் கவலைப்படணும். ஆசீர்வாதத்தை வாங்குற நம்மையே கவலைப்படணும். நம்ம சந்தோஷமா அவர் சாவியை கொடுத்தா வாங்குறோம். நீங்கள் கை நீட்டுறது மட்டும்தான் உங்கள் வேலை, கொடுக்கறது அவருடைய வேலை. அவர் இன்னைக்கு ரெடியாக இருக்கிறார் உங்கள் கையில் கொடுக்கறதுக்காக. இன்னொரு வெர்ஷன் சொல்லுது, the days will come, says the Lord, when I will do for the Israel and Judah all the good things. உங்கள் வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க பிரதர். உங்களோட வாழ்க்கையில் நல்ல கிருபைகளை, நல்ல உயர்வுகளை பார்க்க போகிறீங்க. குட் திங்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த குட் திங்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். பிகாஸ் I have promised them. நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அருமையான பெற்றோர்கள், இதை பார்க்கிற அருமையான பெற்றோர்கள் இருக்கீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல, கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். டேடி எப்போ வாங்கி கொடுப்பீங்க? டேடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். டேடி சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல, கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம அப்பா சொல்கிறாருல. அந்த மாதிரி பரம தகப்பன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகளே நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. நீ இவ்வளோ நாள் காத்திருந்தல, உன்னுடைய நாட்களை நான் சந்தோஷத்தின் மகிழ்ச்சி நாட்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். இதோ நாட்கள் வரப்போகிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நீர் நிறைவேற்றுவீர். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது இன்றைக்கே ஆகட்டும் என்று நாங்கள் பிளஸ் பண்றோம். அது இன்றைக்கே நடக்கட்டும், இந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னைக்கே ஆண்டு ஆரம்பிச்சுட்டார். இன்னையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் குட் திங்ஸை பார்க்க போறீங்க. சந்தோஷத்தோடு இருங்க. God bless you. Have a blessed day to all. Amen. Amen. Amen.